வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன்கனி கோட்டை, அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நோக்கி தான் போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ரகம் வந்து புதிய ரகம் வந்து லான்ச் பண்ணி அதில் நல்லாவே இருக்குங்கிறதுக்காக வயல் விழாக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்சா ஜெரேன் கம்பெனி. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாமுங்க. நாங்கள் வரையில் வயல் விழாவே முடிஞ்சிருச்சு. அங்கே உள்ளுக்குள்ளே போகையில் நாங்கள் ஆனமலையிலேருந்து கிளம்பி போகையில் நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் டீமே போயிருந்தோம். அதில் ப்ரொடக்ஷன் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், நம்மளுடைய பிஆர்ஓ எல்லாருமே போயிருந்தோம். நான் மொத்தம் 4 பேர் போயிருந்தோமுங்க. போகையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் வந்து முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. நாங்கள் காலையில் நேரமே கிளம்பியுமே லேட் ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் ஃபீல்டு பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்னா ஒரு செடியில் வந்து எவ்வளோ காய் ஆகிக்குது. நாங்கள் டபுள் சைடில் ரெண்டு இந்த சைடில் ஒரு செடி, அந்த சைடு ஒரு செடி நெட்டியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு செடி தான் சென்டரில் நெட்டிக்கிறாங்க. அதில் எவ்வளோ ஈல் இருக்குதுங்கிறது தெரியுறது இல்லை. இலக்குள்ள காய் ஃபுல்லாகவே இலக்குள்ள இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தரலான்னு அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு செடியிலையும் மட்டும் ஏகமாகவே காய் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது இதான் முதல் பறிப்பு அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டு சுற்றி வரோம் பார்த்தோம். எல்லாமே நல்லா இருக்குது. செடியினுடைய தளவு, அது மாதிரி காயினுடைய சைஸு, கலரு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. இது எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குங்கிறது பொறுமையாக பார்க்கலாம். இது இந்த நேரத்தில் நான் ஏன் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர் வந்து கட்டாயமாக இந்த டயத்தில் தக்காளி போகிறீங்க பந்தலுக்குள்ளே, தாராளமாக இந்த வெரைட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் எடுத்துட்டாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோவை விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஏன்னா ஒரு புது ரகம் வரையில் அது வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுது, என்ன ஏதுங்கிற டீட்டெயில் வந்து நம்ம நடவு பண்ணி அதில் வர்ற ஃபீட்பேக் எடுத்து அடுத்த ஃபார்மருக்கு போய் ரீபர்ச்சஸ் ஆனால் மட்டும்தான் அந்த வெரைட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இது எப்படி இருக்குது, என்ன எந்த டயத்தில் நெட்டி எவ்வளோ நாளில் ஈல்டுக்கு வருது, அது எப்படி பல்காக காய்ச்சிருதா இல்லை அப்படியே ஸ்லோவாக நின்று காய்க்கிதான் நல்லா பார்த்தோம்னா அதனுடைய தகவல் தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 150 பழம் வந்து இருந்ததுங்க, காய் வந்து இருந்தது இந்த ஸ்டேஜில். 75வது நாள் செடி, அவங்க நாற்று நெட்டி 75வது நாள் செடி. 75வது நாள் செடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 to 52 காய் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே எண்ணியிருந்தாங்க. எண்ணிட்டு நம்ம டீம் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுருந்தோம் ஒரு செடிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கன்னு. அப்போ எண்ணி பார்த்ததில் எங்களுக்கு வந்து அவ்வளோ காய் இருந்தது. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கங்கே இருக்கிற ஃபார்மர் வந்து கட்டாயமாக நடவு பண்ணி பார்த்து, அதே மாதிரி நர்சரி மூலமாக இருந்தாலும் சரி, நர்சரி எடுத்து பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இதில் சைடு பிரான்ச் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்குன்னு. மல்ச்சிங் சீட் போட் பண்ணுங்கள். இதில் சைடு பிரான்ச்சஸ் அதிகமாக அடிக்கங்காட்டி எங்களுக்கு வந்து டபுள் சைடில் 2 சைட்லேயுமே செடி நட்டியிருக்கிறாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம் பார்க்கையில். அப்படி இருந்தது. ஆனால் இலையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரே செடி அப்படிங்கிறது. உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க. இது எப்படி போகுதுங்கிறத வருங்காலத்தில் பார்க்கலாம். எல்லோரும் நீங்களும் நடவு பண்ணி இது எவ்வளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கட்டாயமாக என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெரைட்டி எப்படி இருக்குன்னு. எங்காச்சும் நெட்டி இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த நெட்டி இருக்கிற ஃபார்மரோட அனுபவம் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த தமிழில் வந்து நீட்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த பார்க்கக்கூடிய ஃபார்மருக்கு அது வந்து உதவிகரமாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. அப்போ அன்னத்தனைக்கே எடுத்து அடிக்கிருந்தாங்க. இதான் கிரேடிங் பண்ணிக்கிறாங்க. 20 to 24 கிலோ பாக்ஸு, 24 கிலோ பாக்ஸுனாங்க. 24 கிலோ பாக்ஸில் தான் உங்களுக்கு அங்கே மார்க்கெட் வந்து பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து கொட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கொட்டை பிரிச்சுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டியும் பிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி மார்க்கெட்டுக்கு போகுது கிரேடு. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் தான். லைனாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஏற்றி வர்றாங்க அடுக்குன பாக்ஸுகள் எல்லாமே. காய் பார்க்கறதுக்கு உருட்டாமல் நல்லாமே இருந்ததுங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்னங்கிறது தெரிஞ்சிடலாம். ஆனால் வணக்கம்ங்க. வணக்கண்ணா. உங்களோட பேருங்க? என் பேர் சரவணன். சரிங்க, எந்த ஏரியா? கிளமங்கலம், டெய்லிக்கோட்டை தாலுக்கா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். போர்டிஸ்பல் ஊராட்சின்ட்டு கிளமங்கலம் ராயகோட் ரோட்ல எங்க ஊர் வில்லேஜ் இருக்கு. அப்படிங்களா? சரிங்க. இப்போ நீங்க நட்டி இருக்கிற ரகம் வந்து எப்படி இருக்கு? இன்னைக்கு வயல் விழா, இந்த ரகம் வந்து எப்படி இருக்கு? EZ 910 20. நான் வந்து இந்த நாத்து வந்து யூடியூப்ல பாத்துட்டு கோலார்ல பார்த்தேன் நானு. சரிங்க, வயல வச்சது. அவன் நாத்து எங்க கிடைக்கும் கேட்டதுனால இந்த மாதிரி கோலார்ல இருக்குன்னு சொன்னாங்க. கோலார்ல ஒரு மேனேஜரை பிடிச்சி அவர் கொடுத்தாங்க நாத்து. சரி, எடுத்து வந்து வச்சேன் நானு. சரிங்க, கோலார்ல இருந்து நாத்து எடுத்து வந்து வச்சீங்க இல்லைங்களா? சரிங்க, வச்சு எத்தனை நாள் ஆச்சுங்க? இன்னைக்கு வச்சு 70 நாள் ஆகுதுண்ணா. 70 நாள் ஆகுது. இதான் வந்து முதல் கட்டிங்களா? இதெல்லாம் முதல் கட்டிங். ஓகே, ரைட்டுங்க. இப்போ வந்து எடுத்துட்டு இருக்குது. ஆமா, முதல் கட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்கு. முதல் கட்டிங் எத்தனை நாள் ஆச்சுங்க? 75 நாள் 75 நாள் ஆயிருக்கு. ரைட்டுங்க, சரிங்க. இதுல வந்து இடைவெளி வந்து எவ்வளவு விட்டு போட்டிருக்கீங்க? ஒவ்வொரு 5க்கு
5 அடி அகலம், நீட்டா செடிக்கு வந்து 2 அடி 2 அடி போட்டுருக்கு. 2 அடி போட்டு. ஓகே ரைட். ஒரே செடி தான். ஒரே செடி தான். ஒரே செடி தான். ஒரே செடி தான். இது ஒரே செடி தான். 2 அடிக்கு ஒரு செடி இருக்கு. ஒரே செடி தான். இதெல்லாம் காய்ச்சிக்கிறதால ஒரே செடி தான். ஒரே செடி தான் இருக்கு. சரி, இந்த வெரைட்டில வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னா இது வந்து ஆனா நல்ல ரகம். ஒரே யூனிஃபார்ம் காய், ஒரே சைஸ், அப் டு பாட்டம் ஒரே சைஸ். சரிங்க. நோ வைரஸ் மைன் எங்களுக்கு வைரஸ் தான். 2 வருஷத்துக்கு 3 வருஷம் முன்னால வைரஸ் வந்து நிறைய லாஸ் ஆச்சு. சரி, இந்த ரகம் வந்து நோ வைரஸ் கிடையாது. நோ வைரஸ். காய் வந்து ஒரே யூனிஃபார்ம் சைஸ். சரிங்க. இப்போ வந்து தளவு வந்து எப்படி இருக்கு? இது வந்து முதல் பிக்கிங்ல இருக்கு காய். இது எடுத்ததுக்கு அப்புறம் இதனுடைய தளவு வந்து growth வந்து எந்த மாதிரிக்கு வருதுன்னு நீங்க எதிர்பார்க்கலாம்? ஆனா மரம் வந்தாலும் நல்லா growth வருது. நம்ம கட்டிங் பண்ண நம்ம உரம் கொடுத்தா எந்த மரத்தாச்சுன்னா நல்லா growth வரும் இல்லைங்களா? இது இதோட அதை நாங்க பார்த்தோம். கோலார்ல பார்த்து நல்ல growth இருந்தாலும் அதனால தான் வச்சிருக்கோம். கோலார்ல போட்டிருந்தாங்க இல்லைங்களா? கோலார்ல நான் கேட்டு மாலர்கிட்ட இப்ப ஃபீல்டு பார்த்தேன். நான் ஃபீல்டு பாத்தீங்களா? ஆமா. ரைட்டுங்க. இப்போ வந்து எவ்வளவு காய் வந்து எடுத்திருக்கீங்க? ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். நாங்க ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு 2 ஏக்கருக்கு 400 பாக்ஸ் வரும். 24 கிலோ பெட்டி 400 பெட்டி வரும். 400 பெட்டி ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு எங்களுக்கு. ஓ ரைட்டுங்க. ரைட். இப்போ அதை விட்டு இது வந்து செல்ஃப் லைஃப்க்கு வந்து எப்படி இருக்குது? அதாவது இந்த காய் வந்து வைப்பு திறன் இன்னைக்கு வந்து வெட்டி வைக்கிறோம் அப்படின்னா இதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து எப்படி இருக்கு? ஆனா நல்ல கட்டித்தனம். நாங்க போன வாட்டி வச்சதோட இது நல்லா கட்டியா இருக்குது. காய் இருக்கு. பார்சல்கெல்லாம் தாங்குது, எக்ஸ்போர்ட்கெல்லாம் போவோம். நல்லா கட்டி இருக்குது. சரிங்க. எத்தனை வருஷமா நீங்க வந்து தக்காளி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 13-14 வருஷமா பண்றோம். 14 வருஷமா பண்ணலாம். தாராளமா வந்து ஒரு ஃபார்மருக்கு, நீங்க ஒரு ஃபார்மர், புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தாராளமா இந்த வெரைட்டி வந்து அடுத்த ஒரு ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமா? முடிஞ்சா அவர் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அடுத்த வெரைட்டியோட இந்த வெரைட்டில மருந்தும் கம்மி, உரமும் கம்மி, நோ வைரஸ். தாராளமா பண்ணலாம். நான் பார்த்து நான் வேற எல்லாம் வெரைட்டில லாஸ் ஆகி நான் பார்த்து இந்த வச்சதே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அது நான் இது 2வது பெட், ஃபர்ஸ்ட் பெட் தக்காளி தான் போட்டிருந்தேன். 2வது பெட்ல போட்டிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. என்னென்ன உரங்கள் வந்து இதுல வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க? மாமூலா எல்லாருக்கும் டிஏபி, பொட்டாஸ், நியூட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்டர் சால் மெட்டீரியல் பயன்படுத்துறீங்களா இந்த ஃபீல்டுக்கு? வாட்டர் சால் மெட்டீரியல் ஓகே ரைட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பூஞ்சான் வகை நோய்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏர்லி பிளைட், லேட்டர் பிளைட்னு வரும். அதாவது ஃபங்கல் அட்டாக் ஆகும். அது மழை பெய்யுது அப்படின்னா அதுல வந்து கருகல் நோய்னு வரும். அதனுடைய தன்மை இதுக்கு எப்படி இருக்கு? அது வந்து நல்லா இருக்கு. செழிப்பா நல்லா இருக்கு. சரி, நல்லதா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுல மழை காலத்துக்கு தாங்கும். மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு கூட தாங்கும். வெயில் காலத்துக்கு கூட தாங்கும். ஆமா, மழை காலம் வருஷம் ஃபுல்லா போடலாம் இந்த வெரைட்டி. அதே மாதிரி நுனிக்கருகள் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? நீங்க கோலாறுல பாக்குறப்ப வந்து நுனிக்கருகள் நோய் வருது இதுக்கு? இல்ல, நான் பார்க்கும்போது அது பழைய தோட்டம் தான். நல்லா காய் நல்லா இருந்தது. அவங்க வந்து 170 நாள் ஆயிடுச்சு தோட்டத்துக்கு. கட்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலதான் பழைய தோட்டம் தான் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் வச்சேன் நான். அதனாலதான் வச்சீங்க. ஆமா. ஓகே, நன்றிங்க உங்களோட தகவல் வந்து ஷேர் பண்ணதுக்கு. நன்றி. வணக்கங்க ப்ரோ, உங்களுடைய பேருங்க? வணக்கங்க, என் பேரு வினோத். நான் என்சாசடன் கம்பெனில வந்து 3 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. என்னவா இருக்கீங்க என்சாசடன் கம்பெனில? இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேங்க. தமிழ்நாடு இன்சார்ஜ். சரிங்க. ஓகே ரைட்டுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ டொமேட்டோ ஃபீல்டு ஃபுல்லா பார்த்தோம். இப்போ யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு இந்த டீடைல்ஸ் வேணும்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? ஃபார்மர்ஸோட டீடைல்ஸ்க்கு, அதனுடைய டீடைல்ஸ், ஏன்னா நாத்து தேவைப்படலாம். இதை பத்தின டீடைல்ஸ் என்ன வெரைட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தேவைப்படலாம். இது பத்தின மேலும் விவரங்களுக்கு என்னுடைய நம்பர் வந்து 8760221844 அப்படிங்கிற நம்பர் கூப்பிட்டா வந்து இது பத்தின தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுங்க. ஃபீல்டும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபார்மருக்கு வந்து நல்ல ஒரு வெரைட்டி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத என்னோட எண்ணமும் கூட. நல்லா பர்ஃபார்ம் பண்ண நம்ம கிட்ட எல்லா ஏரியாவிலயும் ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஃபார்மரை தொடர்பு கொண்டு எப்படிலாம் இந்த ரகத்தை கொண்டுட்டு வர்றதுன்னு சீரிய ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபார்மரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா எல்லா சீசன்லயும் கொடுத்துருந்துங்களாங்க ப்ரோ இந்த நம்ம வெரைட்டி? இந்த வெரைட்டி எல்லா சீசன்லயுமே கொடுக்கலாங்க. சரிங்க. எந்த இஷ்யூவுமே இல்ல. மேஜரா வந்து எல்லாருக்குமே வர இஷ்யூ வந்து வைரஸ் நோய் தாங்க. வைரஸுக்கு நல்லாவே தாங்கி வரக்கூடிய ரகங்க இந்த ரகம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லெஸ் மேனேஜ்மெண்டே போதுங்க. ரொம்ப உரம் போட தேவையில்ல, அடி உரம் போட தேவையில்ல. பாதி நீங்க பண்ற மத்த ரகத்துக்கு பண்ற உரச்சத்து இது எல்லாமே இந்த ரகத்துல வந்து பாதி போட்டாலே போதுங்க. அதே போல மருந்தடி செலவும் ரொம்ப கம்மிங்க. பாத்தீங்கன்னா நோயே இல்ல. உங்களுக்கு செடி எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. காய் செட்டிங் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. காய் செட்டிங் வந்து நல்லாவே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க வந்து குத்து குத்தா இருக்குது. எந்த அளவு செட்டிங் ஆயிருக்குது பாருங்க. உள்ள 4 பழம் 5 பழம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இதுலயும் 5 6 ஃபுல்லாவே பாட்டம் செட்டிங் நல்லாவே ஆயிருக்குதுங்க. சரிங்களா? மேல வரைக்குமே செட்டிங் இருக்குது. ஒரு நல்ல ரகங்க. விவசாயிகள் வந்து இந்த ரகத்தை
ஏன்னா இந்த ரகத்தோட பேர் என்னன்னா EZ9120. ம் இந்த ரகத்தை பயிரிட்டு பயன்பெறுமாறு எங்கள் என்சா சட்ட நிறுவனத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ப்ரோ.